சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஆஹா சூப்பர். அது எப்படி பொண்டாடி ஊட்டி விட்டா மட்டும் போன பசி திரும்ப வந்துருது? இந்த ஐஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் பாஸ். இப்ப ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் எங்க போச்சு? அது காணாம ஆவியா போயிடுச்சு. சரி, நீ ஏதோ சொன்னிய இந்த மூடு அது இதுன்னு, அத மறுபடியும் சொல்லு. ஓ அதுவா, நம்ம எந்த மூட்ல இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டவே கூடாது, ஓகேவா? எந்த மூட்ல இருந்தாலும் அது சாப்பாடுக்கு மட்டும் இல்ல, வேற விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம்ல? எந்த மூட்ல இருந்தாலும் வேற விஷயத்துக்கு ஓகே தானே? உங்கள ஒன்ஸ் மோர் கேக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஏடா கூடமா கற்பனை பண்ணுவீங்கன்னு. சாப்பிடுங்க. இருங்க. எனக்கு போதும், சாப்பாடு வேணாம். ஏன்? நான் எதிர்பார்த்த விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு முத்தமாவது கூட நான் சாப்பிடுறேன். வர வர குழந்தை மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. ஒரு முத்தம் கொடுத்தாதான் சாப்பிடுவேன். எஸ், இப்ப சாப்பிடுறேன். இங்க பாருங்க, தட்டுல சாப்பாட்டை வச்சுக்கிட்டு சாப்பிடாம எந்திரிக்கிறது இதுதான் கடைசியா இருக்கணும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாம மட்டும் இருக்க கூடாது. இது என் மேல சத்தியம். சொன்னதெல்லாம் சரிதான் இலக்கியா, ஆனா வீட்ல இருந்த மாதிரி இங்க நீ என் பக்கத்துல இல்லையே, அப்புறம் எப்படி நான் சாப்பிடுறது? இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம். கௌதம் உட்காருங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம். இலக்கியா, நீயா? ஆமா கௌதம், நான் தான். நீ எப்படி இங்க? நான் உங்க பக்கத்துல இல்லன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, அதான் நான் இங்கே வந்துட்டேன். என் செல்லம், என் பேச்சு கேப்பீங்கல்ல? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க கௌதம். நீ பக்கத்துல இருந்த அன்பா சொன்னா நான் கேட்காம இருப்பனா? நான் சாப்பிடுறேன். ஏய், தட்ட குர்ரா. எதுக்கு? எங்க ராஜண்ணா தான் இந்த ஜெயிலுக்கே தலை. அவரு சாப்பிட்டது போக தான் மத்தவங்க சாப்பிடணும். குடு. ராஜானாவா? அது யாரு? ஏய், எங்க தலைய உனக்கு தெரியாதா? அதோ பாரு, அங்க இருக்காரு. பாத்துட்டல, தட்டை இங்க குடு. அவருக்கு சாப்பாடு வேணும்னா போய் லைன்ல நின்னு வாங்கி சாப்பிட சொல்லு. ஏய், இப்ப நீ சாப்பாட்டை கொடுக்கல, அப்புறம் நீ சாப்பிடறதுக்கு உயிரோடவே இருக்க மாட்ட. குர்ரா. தம்பி, இங்க வழக்கமா நடக்கிறது தான், கொடுத்துருங்க. இல்லைன்னா உயிரோட விட மாட்டானுங்க, கொடுத்துருங்க. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாம மட்டும் இருக்க கூடாது. இது என் மேல சத்தியம். கொடுத்துருங்க தம்பி. என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க? நீ பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? தட்ட குர்ரா. குர்ரா டேய், குர்ரா டேய், விடுடா. குர்ரா, குர்ரான்னு சொல்றேன்ல. எதுக்கு பிரச்சனை? விடு. இலக்கியா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? டேய், நான் உன்கிட்ட தட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? தட்ட குர்ரா. டேய் சொல்லு, குர்ரா, நான் என்ன பண்ணட்டும்? என்னடா பாத்துட்டு இருக்க? பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா நாம சாப்பிடாம கூட கொடுக்கலாம். ஆனா அடிச்சு புடுங்கனா விடக்கூடாது கௌதம். அவங்களுக்கு புரியுற பாஷையில புரிய வைங்க. சொல்லிட்டல, குர்ரா. அப்ப பாரு. டேய் குர்ரா.
ஏய் ஏன் மேலையா கை வச்சிட்ட உன்ன ஏய் ஏய் சாப்பிடுங்க கௌதம். ஏய் என்ன தைரியம்டா உனக்கு? இந்த ராஜண்ணா கிட்டே மோதி பாக்குற? ஒன்னா சும்மா விட மாட்டேன்டா. ஏய் உன்ன ஏய் குறா. ஏய் தம்பி ஏய் யாரா அவ? நம்மளே அடிக்கிறா. தெரியல. மாஸ் பண்ணிட்டீங்க. ஏன் கௌதம்னா சும்மாவா? சாப்பிடுங்க கௌதம். ஏய் என்னடா இங்க சண்டைன்னு சொன்னாங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். வழக்கம் போல் இந்த ராஜா அண்ணன் தம்பி கிட்ட சாப்பாட்டை கிட்ட சண்டை போட்டாப்ல. இந்த தம்பியும் புரட்டி எடுத்துட்டு அப்படி. கௌதம் சார் உங்களுக்கு எதுவும் ஆகல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த ராஜா அண்ணா அடங்க மாட்டானா? ஏய் ராஜண்ணா, கௌதம் சார்ட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சிருவோம் பாத்துக்க. கௌதம் சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் சப்போர்ட்டா இருக்கேன். ஓகே சார். சாப்பிடுங்க சார், உட்காருங்க. நான் சாப்பிடுறேன். ஏய் எல்லாரும் உட்காந்து சாப்பிடு. உட்காருங்கப்பா. இங்கதான் நிறுத்துங்க. அத்தை வாங்க அத்தை. போலாம். சார் வாங்க அத்தை. கௌதம் சார் ஆ? உங்களை பாக்குறதுக்கு உங்க அம்மாவும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா சார். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பாவம் அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். சரி வெயிட் பண்றாங்க, போங்க சார் போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கௌதம். ஜானு என் புள்ள கௌதம். அத்தை கௌதம், உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குப்பா. மனசால கூட நீ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்ட. உன்னை போய் உன் தம்பிய கடத்திட்டேன்னு சொல்லி பழிய போட்டு இங்க தூக்கிட்டு வந்து வச்சிட்டாங்களேப்பா. என்னப்பா இது? ஜானு அழாத ஜானு. என்ன இலக்கியா, எதுக்கு ஜானுவை கூட்டிட்டு வந்த? பாரு எப்படி அழறாங்கன்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அத்தை கேட்கல கௌதம். நான் என்ன பண்ணட்டும்? என்ன இலக்கியா? இல்ல கௌதம், அவளை திட்டாதப்பா. நான் தான் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் பிடிவாதம் பிடிச்சி என்ன கூட்டிட்டு வர சொன்னேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல கௌதம். அதான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன்பா. சீக்கிரம் வெளியில வந்துருவேன்னு என்னால ஆறுதலா சொல்ல கூட முடியல. அப்படி ஒரு நிலைமையில இருக்க. அப்படி ஒரு கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளியிருக்காங்களே. Shopping பண்ண are you ready? Jump sales ஆடி சேல் தள்ளுபடி. ஒண்ணா
ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.